ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்புக்கு 2வது அசைன்மெண்ட் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. 7ஆப்பில் 2வது யூனிட்டில் பார்க்கும்போது த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், அது ப்ரோஸாக இருக்கும். வால்டர் டெலமர் எழுதிய த லிசனஸ் போயமாக இருக்குது. 3வது ஷெர்லக் ஹோம்ஸ் கதாநாயகனாக வருகின்ற த ரெட் ஹெடட் லீக் சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்குரிய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. தென் இந்த அசைன்மெண்ட் எழுதும்போது பார்ட் ஏயில் ஒரு 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஒன், உஷா வெண்ட் பஜார் பார்க் கிளினிக். பஜாருக்கு அவள் போனான், ஸோ ஆன்சர் பஜார். செகண்ட் ஒன், தேர் வேர் டேஷ் சில்ட்ரன் ஸ்டுட் பிசைட் எ லோ ஸ்டோன் வால். ஒரு தாழ்வான கல் சுவருக்கு அருகில் எத்தனை குழந்தைகள் நின்று கொண்டிருந்தாங்க? ஒரு துணி காய போட்டுட்டு இருந்தாங்க அந்த கல்லில். எத்தனை குழந்தைகள் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி 3, 3 குழந்தைகள் நின்றாங்க. தேட் கொஸ்டின், உஷா மெட் ஹர் டேஷ் லக்ஷ்மி. உஷா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணா அந்த பஜாரில். அந்த லக்ஷ்மி யார் அப்படின்னா அவளுடைய ஆண்ட். ஆன்சர் ஏ. ஹூ செட் ஐ எம் ஹங்க்ரி. இவங்க 3 குழந்தைகளும் மழை நேரத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ எனக்கு பசிக்குன்னு சொன்னது யார் அப்படின்னா சுரேஷ். ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் கொஸ்டின், உஷா லிவ்ட் இன் எ ஸ்மால் டவுனா சிட்டியா வில்லேஜா அப்படிங்கும்போது வில்லேஜ். ஹிமாலயா மவுண்டெயினில் இருக்கிற ஒரு கிராமம், வில்லேஜ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், டேஷ் கேம் அண்ட் நாக் த டோர். இப்போ இந்த கொஸ்டின் இதுலேருந்துன்னா போயத்துலேருந்து, த லிசனஸ் போயத்துலேருந்து யார் வந்தா அப்படின்னா த ட்ராவலர், ஒரு பயணி வந்தார். செவன்த் ஒன், த ட்ராவலர் ஹேட, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹார்ஸ் இருந்து. ஆப்ஷன் சி. எய்த் ஒன், தெர் வாஸ் அ லோன்லி ஹவுஸ். ஒரு தனியான ஒரு வீடு இருந்து. அதே போயத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வீடு தனியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நைன்த் ஒன், டேஷ் வாஸ் அ ஃபேமஸ் டிடெக்டிவ். ஷெர்லக் ஹோம்ஸ் ஒரு ஃபேமஸான துப்பறிவாளர், டிடெக்டிவ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 10th ஒன், ஐ டேஷ் கம்ப்ளீட்டட் மை ஹென்ஸ் ஒர்க் ஜஸ்ட் நவ். இப்போ ஜஸ்ட் நவ் அப்படிங்கும்போது இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கும். இப்போ தான் முடித்தேன் என் ஒர்க்கை எல்லாம் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் ஜஸ்ட் நவ். என்னுடைய வேலையெல்லாம் இப்பொழுது தான் நான் முடித்தேன். இனி பார்ட் பியில் ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர் டிட் உஷா லிவ். உஷா எங்கே இருந்தா அப்படின்னா உஷா லிவ்ட் இன் எ ஸ்மால் வில்லேஜ். உஷா லிவ்ட் இன் எ ஸ்மால் வில்லேஜ், ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து வந்தாள். ஹூ வேர் 3 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நண்பர்கள் யாரெல்லாம்? உஷா, சுரேஷ் அண்ட் பின்யா வேர் 3 ஃப்ரெண்ட்ஸ். உஷா, சுரேஷ் அண்ட் பின்யா வேர் 3 ஃப்ரெண்ட்ஸ். தேட் ஒன், வேர் டிட் ஷீ கோ ஃபார் வாட். உஷா எங்கே போனா, எதுக்காக போனா? உஷா வென்ட் டு பஜார் ஃபார் ஷாப்பிங் திங்ஸ். உஷா வென்ட் டு பஜார் ஃபார் ஷாப்பிங் திங்ஸ். பஜாருக்கு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள், அது ஸ்டேஷனரியாக இருந்தாலும் சரி தான், க்ராசரியாக இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒவ்வொரு பொருட்களும் வாங்குறதுக்கு அங்கே போனான். டிட் ஷீ விசிட் ஹர் அண்ட் லக்ஷ்மிஸ் ஹவுஸ். அவள் ஆன்டி லக்ஷ்மியினுடைய வீட்டுக்கு போனாலா அப்படின்னா எஸ். எஸ், ஷீ விசிட்டட் ஹர் ஆண்ட் லக்ஷ்மிஸ் ஹவுஸ். அவளுடைய அத்தையினுடைய வீட்டிற்கு சென்றாள். டிட் ஷீ சி கோஸ்ட். அவள் பேயை பார்த்தாளா அப்படின்னா நோ, ஷீ டிடின் சி கோஸ்ட். அவள் பேயை பார்க்கல. அந்த உருவங்கள் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து பார்ட் சியில் ஷார்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் வாஸ் உஷாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெயின்ட் ஹவுஸ். அந்த மழை பெய்கிற நேரத்தில் அந்த வீட்டில் அவளுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்கப்படுது. ஆன்சர், ஒன் டே உஷா வென்ட் டு பஜார் இன் த ஆஃப்டர்நூன் ஃபார் ஷாப்பிங். ஒரு நாள் உஷா பஜாருக்கு சாயங்கால வேளையில் ஷாப்பிங் செய்கிறதுக்கு போகிறாள். வென் ஷீ ரிட்டர்ன்ட் இட் வாஸ் டூ லேட். அவள் திரும்பி வரும்பொழுது ரொம்ப காலதாமதம் ஆயிட்டு. தர் வாஸ் ஹெவி ரெயின் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட். பயங்கரமான மழை, பயங்கர காற்று. ஷீ ஹேஸ் டு டேக் ஷெல்டர் இன் த ரூயின் பில்டிங். ஒரு பாலடைந்த ஒரு பங்களாவில் அவன் அடைக்கலமாக அங்கே போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. இட் வாஸ் டார்க் எவ்ரிவேர்.
எல்லா இடமும் பயங்கர இருட்டாக இருக்குது. கிராண்ட் ஃபாதர் ஹேட் டோல்ட் தட் தேர் வர் கோஸ்ட் இன் தட் பில்டிங். அவங்க தாத்தா ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாங்க, எப்போ அந்த வீட்டில் பயங்கர பேயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உஷா வாஸ் ஸ்கேர்ட் டு see two ghostful figures. அந்த இடத்துல உஷா 2 பேய் மாதிரி உருவங்களை பார்த்தா. பட் இட் வாஸ் சுரேஷ் அண்ட் பின்யா. அது யார் அப்படின்னு சொன்னால் சுரேஷும் பின்யாவும். தே ஹட் கம் இன் சர்ச் ஆஃப் ஹர். அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவளை தேடி வந்திருந்தாங்க. ஆல் த 3 children வேர் ஹாப்பி. அங்கே இருந்த அத்தனை குழந்தைகளும் பயங்கர சந்தோஷமாக மாறிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் ஒன், த லிசனர்ஸ் போயம் கிரியேட் விச் கைண்ட் ஆஃப் மூட் இன் யூ. என்ன வகையான ஒரு மூடினை உன்னிடத்தில் அதை வாசிக்கும் போது உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். த லிசனர்ஸ் போயம் கிரியேட் ஆங்ஸைட்டி இன் மீ. இந்த லிசனர் போயம் என்னிடத்தில் ஒரு விதமான ஒரு பதட்டத்தை, ஒரு வருத்தத்தை உண்டாக்கிறது, பதட்ட உணர்வினை உண்டாக்குது. பிகாஸ் நார்மலி ஐ டோன்ட் லைக் ஹாரர் ஸ்டோரி. ஏன்னா எனக்கு நார்மலாக இந்த ஹாரர், பேய், திகில் இந்த மாதிரி கதைகள் எனக்கு பிடிக்காது. பட் த லிசனர் போயம் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டரி போயம்ஸ். ஆனால் இந்த லிசனர் போயம் வந்து ஒரு புதிரான ஒரு போயம். இன் திஸ் போயம் எ லோன்லி ட்ராவலர் கோஸ் டு எ லோன்லி ஹவுஸ். இந்த போயத்தில் ஒரு தனிமையான பயணி ஒரு தனியான வீட்டுக்கு போகிறார். ஹீ ஃபீல்ஸ் த பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன்சைட் த ஹவுஸ். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அப்நார்மலான பேய், பிசாசு இந்த மாதிரி செயல்பாடுகள் அங்கே உள்ள தெரியுது. வென் ஐ ரீட் த போயம் ஐ ஆல்சோ கெட் த ஆங்ஸியஸ் மூட் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த போயத்தை நான் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள ஒரு பதட்ட உணர்வு உண்டாகிறத தவிர்க்க முடியலை. தென் பார்ட் டி, ரோமன் லெட்டர் 4 ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட் 3 sentences யூஸிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் டேபிள். ஒரு சப்ஸ்டிடியூஷன் டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேபிளில் ஒவ்வொரு காலத்திலேருந்தும் நம்ம ஒரு வேர்டை எடுத்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் உண்டாக்கணும். அப்படி ஒரு 3 மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்குது. நான் அதில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க 5 ப்ரொனவுனையும் பயன்படுத்தி 5 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொனவுன் யூ எடுத்துக்கிறேன். யூக்கு பொருத்தமான வெர்ப், ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஹேவ். அப்போ யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். இது ஃபஸ்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். செகண்ட் ஒன், தே. அதுக்கு ஆக்சிலரி வெர்ப் ஹேவ் தான் எடுக்கணும். தே ஹேவ் கம்ப்ளீட்டடுக்கு பதிலாக இந்த தடவை ஃபினிஷ்ட் எடுக்கேன். தே ஹேவ் ஃபினிஷ்ட் தேர் ப்ராஜெக்ட். இது செகண்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். தேர்ட் ஒன், ஷீ. ஷீக்கு பக்கத்தில் ஹேவ் ஆக்சிலரி வெர்ப் வராது. ஸோ ஹேஸ் எடுக்கேன். ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் கோர்ஸ். இதுதான் தேர்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அதாவது ஃபோர்த் காலத்துலேயும் ஃபிஃப்த்து காலத்துலேயும் டிஃப்ரெண்ட் வேர்டாக ஒவ்வொரு டைமும் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபோர்த் ஒன், வி ஹாவ் ஃபினிஷ்ட் அவர் அசைன்மெண்ட். வி ஹவ் ஃபினிஷ்ட் அவர் அசைன்மெண்ட். ஸோ இதுதான் ஃபோர்த் சென்டென்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். இது ஃபிஃப்த் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இதுதான் 7th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் டைமாக கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட்டோட ஆன்சர் கீ. இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு கைட்லைன்ஸாக மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய ஓன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க. நன்றி.